வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ஒரு ஸ்வீட் போல் செய்ய போகிறேன். இதில் நான் வாழைப்பழமும் ஒரு 10 பேரிச்சப்பழமும் சேர்த்துருக்கிறேன். அதை எப்படி ஒரு சின்ன துண்டு பட்டர் போட்டு இதை நல்லா இந்த வாழைப்பழத்தையும் இந்த பேரிச்சப்பழமும் நல்லா நசிஞ்சு வர வரும். இந்த காணொலியை கடைசி மட்டும் பாருங்கள், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இலகுவான முறையில் செய்யக்கூடியது. எங்களோட வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு இப்படி வாழைப்பழமும் பெரிச்சம்பழமும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இலகி வந்த பிறகு நாங்கள் இந்த கிளாஸில் ஒரு கப் ரவை நல்லா அந்த ரவையோட இந்த வாழைப்பழம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். ரவையில் நெருப்பை நாங்கள் குறைச்சி வச்சு கொள்ள வேணும். அதிகமான சூடு இருந்தால் திருப்பி அது அநியாயமாக போயிடும். சின்ன நெருப்பில் வைக்க வேணும். மீடியம் நெருப்பில் வச்சுட்டு தான் நாங்கள் செய்ய வேணும். இந்த ரவையோடு எல்லாம் சேர்த்து இந்த ரவை பேரிச்சம்பழம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று எல்லாம் நல்லா சேர வேணும். இது வாழைப்பழம் பேரிச்சப்பழம் சேர்ந்த லட்டு. நல்லா டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். இதெல்லாம் ஒன்று மிக்ஸ் ஆகின பிறகு பாருங்கள், நான் தேங்காய் பூவை வறுத்து வச்சிருக்கிறேன். அதையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். அதோட கொஞ்சம் சீனி, 1/4 கப் சீனி. பேரிச்சம்பழம் போட்டிருக்கிறபடியா நிறைய சீனி தேவையில்லை. பேரிச்சம்பழத்தில் இனிப்பு இருக்குது. இது ஒரு சத்துள்ள ஆகாரம், உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எப்போதுமே ஆரோக்கியமாக தான் இருக்கும். நாங்கள் சுத்தமாக செய்வோம் இல்லையா? சுத்தமாக செஞ்சு சாப்பிட்றது தான் உடம்புக்கு ஆரோக்கியம். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் இதில் பிஸ்தா பருப்பு, வால்நட், நிலக்கடலை, கொஞ்சம் பாதாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சொட்டு பட்டரில் வறுத்து இதை இடித்து தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து கலப்பேன். நட்ஸ் சாப்பிட்றது நல்லது. அதோட அந்த ஸ்வீட்ஸுக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் மொறுன்னு இருக்கும். அதை கடிக்கி சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ஈவினிங் டைமில் இப்படி சாப்பிடலாம். ஒரே கடை வழியை நாங்கள் வாங்கி சாப்பிட்றத விட நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது மிகவும் நல்லது. ஒரு ஸ்பூன் பால், ஒரு ஸ்பூன் பாலும் கலக்க வேணும். இது ஒரு சத்துள்ள ஆகாரம். இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு பெரியாக்கள் எல்லாருமே சாப்பிடலாம், நல்லது. இதை இப்போ நாங்கள் லட்டு மாதிரி உருண்டையாக பிடிச்செடுத்தோம்னா சரி.
இந்த பேரிச்சம்பழம் வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணின இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. அதுக்கு பிறகு இந்த இப்படி ஒவ்வொரு போல்ஸாக பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். சுட சுட நாங்கள் பிடிச்சா தான் அது நல்ல உருண்டையாக வரும். ஒரு சிம்பிளான ரெசிபி. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வீட்டில் சாப்பாடு செய்து கொடுக்குறது தான் நல்லது. இலகுவாக கிடைக்கக்கூடியது வாழைப்பழம், ரவை, சீனி, தேங்காய்ப்பூ எல்லாமே இலகுவாக கிடைக்கக்கூடியது. வீட்டில் எப்போதும் இருக்கிற பொருட்கள். அந்த பொருட்களை வச்சு நாங்கள் டேஸ்ட்டாக நாங்கள் செய்து கொடுக்கலாம். இதுவும் ஒரு புது வகையான லட்டு.